நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை ஒருவர் நிறுத்தி வாசிக்கலாம். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. கண்களை மூடுவோம், செபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. ஜனம் ஆவலோடும் தாகத்தோடும் உங்க திருப்பாதத்தில் வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, பேசுகிற அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்தருளும். சுயம் வெளிப்படக்கூடாது. பரிசுத்தாவியானவர் ஜனத்தோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோட அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. இந்த காலையிலே முதியவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு காலையில செய்திக்கு போவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தயவு செய்து ஒண்ணு எழுந்திருங்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுந்திருக்க கர்த்தர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைக்கு உலக
வயோதிபர்கள், அதாவது வயது சென்றவர்களுடைய நாள் என்று நேற்றுக்கு உலகம் ஆசரித்தது. உங்க கரங்களை இவங்களுக்கு நேராக நீட்டி சொல்லுங்க, கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதியும், இவர்களுக்கு ஆயுசும் பலமும் சுகமும் தாரும். ஆண்டவரே இவர்களுக்கு தீர்க்க ஆயுசை கட்டளையிடும். கரங்களை தட்டி இவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளின் செய்தி, முதியவர்களை கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்க, முதியவர்களை கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். சமீபத்தில் ஒரு குறு சினிமா எடுத்திருந்தாங்க. அதை நானும் பார்த்தேன். ஒருவேளை உங்களில் பலர் பார்த்திருக்கலாம். ஒரு தம்பி, ஒரே வீட்டில் ஒரே மகன், அவருக்கு படிப்புக்கு தக்கன நல்ல வசதியான ஒரு குடும்பத்தில் பெண் கிடைத்தது. சந்தோஷமா இருக்கிறாங்க. அம்மா இடையில தவறி போயிட்டாங்க. இப்ப அப்பா ஒரு ஆள் தான் உண்டு. அப்பாவும் நல்ல படித்த பட்டதாரி, நல்ல பயபக்தி உள்ள ஒரு குடும்பம். இப்படி இருக்க சொல்ல மருமகா கணவன்கிட்ட சொன்னாங்க, அப்பாவை நம்ம வீட்டுல வச்சு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் உண்டு, கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அதனால இவரை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்தரலாமான்னு சொல்லி ரொம்ப அரிப்பு கொடுத்தாங்க. அந்த அரிப்புக்கு கடைசி டோட்டல்ல கணவனுக்கு இந்த அப்பாவை ஆர்ஃபனேஜ்ல சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்ப பெட்டி சூட்கேஸ் அவருடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர்கள் இருவரும், அப்பாவும் மகனும், ஓல்டேஜ் ஹோமுக்கு போறாங்க. இப்போ ஓல்டேஜ் ஹோம்ல அவங்களை அன்பாடு வரவேற்றார்கள். அவர்களுக்கு அங்கு உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் சொன்னாங்க. இங்க மாசம் 25,000 ரூபாய், ஏசி வேணா இவ்வளவு ரூபாய், நான் ஏசினா இவ்வளவு ரூபாய், டிவி இருக்கணும்னா இவ்வளவு ரூபாய், அதாவது நான் வெஜிடேரியன்னா இவ்வளவு ரூபா, வெஜிடேரியன்னா இவ்வளவு ரூபான்னு எல்லாம் பட்ஜெட் போட்ட பணம் இருக்கு. உன்ன மகன் ஒரு செக் எழுதி கொடுத்துட்டாரு. அப்பா சொன்னாரு, தம்பி இதெல்லாம் தேவையில்லப்பா, நானு உள்ளதுல அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுகிறேன், உள்ளதுல அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுகிறேன். அப்போ அப்பா நான் பணம் எல்லாம் கட்டிட்டேன், உங்க பேக நான் எடுத்துட்டு வாரேன்னு சொல்லி அந்த காரு கிட்ட போக சொல்ல மனைவி கூப்பிடுகிறாள். அவர் தீபாவளிக்கெல்லாம் வருவாரா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கூப்பிடுவோம். அவருக்கு வேற ஏற்கனவே சுகர் இருக்கு, அதனால வருவாரா? ஏமா போனவை, நான் அவரை சேர்த்துட்டேன், நான் பின்ன கூப்பிடுறேன். போன் கட் பண்ணாரு. அப்ப இவர் உள்ள போக சொல்ல என்ன போல ஒரு ரெவரண்ட் இந்த அப்பா கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் பேசிக்கொண்டு ரொம்ப வருஷங்களா தெரிகிறத மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ரெவரண்ட் கிட்ட இந்த தம்பி போனாரு, எங்க அப்பாட்ட ரொம்ப நேரமா பேசினீங்களே, எங்க அப்பாவை தெரியுமா? அப்பொழுது அந்த போதகர் சிரிச்சு கொண்டு சொன்னாரு, 31 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிள்ளை எங்கிருந்து தத்தெடுத்துட்டு போனாரு தம்பி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சொல்லாம சொன்னாரு, நீதாமல அந்த பிள்ளை. இன்னைக்கு காலையிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் நான் நல்ல ஜெபம் பண்ணி வந்திருக்கிறேன். வேமனூர்ல பேசின ஆண்டவர் இங்கும் பேசுவார். வாசித்த வசனத்தை மறுபடியும் தம்பி வாசிக்கலாமே. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. கீழே அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். நல்ல கவனிக்கணும். நான் ஏன் இந்த 60 வயசுக்காரங்களை எல்லாம் எழுந்திருக்க வச்சேன்னு சொன்னா, உங்க கண்ணு அவங்க மேல படணும், உங்க சிந்தனை அவர்களுக்கு இடத்தில் போக வேண்டும். ஆதலால் வாசித்த வசனம் சொல்லுது, முதியோரிடத்துல என்னது இருக்கிறதா? வயது சென்றவர்கிட்ட என்னது இருக்கா? ஞானம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற வாலிப பசங்க 4 பேர் சொன்னா அவனை போய் அடிச்சுட்டு வான்னு சொன்னா வெட்டிட்டே வந்துருவான்.
ஆனா வயதானவர்கிட்ட போய் கேட்டா, ஐயா இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஊர்ல, அவர் சொல்லுவாரு, தம்பி இங்க வா, எங்கேயும் முந்திக் கொள்ளாதே, சீக்கிரத்துல எடுத்த கவுத்தம்னு சொல்லிடாத என்று தகப்பனார் வயது சென்றவர்கள் ஞானம் உள்ளவர்களானபடினால நம்மை ஞானத்துக்கு நேராக வழி நடத்துவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க யோபு கிட்ட கர்த்தர் படிப்பிச்சு கொடுக்கிறாரு, ஞானமும் வயது சென்றவர்கிட்ட என்னது இருக்குமா? புத்தி இருக்கும். வயது சென்றவர்கிட்ட புத்தி இருக்கும். எனக்கு செங்கோட்டையில ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு கேட்டேன்னு சொன்னா, எனக்கெல்லாம் வயசான பெற்றோரோட தான் ஏங்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப். ஆமென். ஒரு சிரிப்பு இல்லை? அல்லேலூயா. நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா கொஞ்ச நாள் ஒரே ஆளு கூட ஆராதனைக்கு வருவாங்க, அடுத்த நாள் அந்த ஆள் வந்து கழிஞ்சு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம வருவோம். ஃப்ரெண்ட்ஷிப் என்ன போயிடும்? அடிபட்டு போய்விடும். அங்கே 13ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவர்களிடத்தில் ஞானமும் வல்லமையும் உண்டு. அல்லேலூயா. என்று இங்கே அவர்களிடத்தில் ஆலோசனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காடு வாவான்னு சொல்லுது, வீடு போன்னு சொல்லுது. பைபிள் சொல்லுது, உங்க ஊர்ல கிழவனும் கிழவியும் இருக்கணுமா? நான் சொல்லல, the word of God. உங்க வீட்டுல கிழவனும் கிழவியும் இருக்கணும். ஒரு கிழவி இருக்கிற வீட்டுல அந்த பெண் குழந்தையா இருந்தால் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு, அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு என்பதை சபை மறக்க கூடாது. ஆதலால் முதியவர்களை தள்ளி விடுகிற, முதியவர்களை ஆர்ஃபனேஜில் விடுகிற, புதியவர்களை வீட்டை விட்டு வெளியிறக்குகிற ஒரு சமுதாயத்துக்குள்ள வாழ சொல்ல பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு சபையோடு சொல்லுகிறார், முதியவர்கள் ஞானமுள்ளவர்கள், முதியவர்கள் அறிவுள்ளவர்கள், முதியவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக தியாகம் பண்ணினவர்கள். கேரளாவில் அடிமாலிக்கு பக்கத்துல ஒரு எஸ்ஏ, ஒரு பெரிய செய்திய காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசினாரு. நான் அதை உன்னிப்பாக கவனித்தேன். பிள்ளையே, அம்மாவை நீ ஒருபோது மறக்க கூடாது. ஏன் மறக்க கூடாதுன்னா, ஒன்னு இந்த தோளுல அவ தூக்கி சுமந்து நீ வடிச்ச கோலை, என்னது கோலை, அதுக்குள்ள மனத்தையும் சகித்து அது மல்லிகை பூவை விட நறுமணம் என்று சொல்லி உன்னை பல நேரத்தில் தூக்கி சுமந்தாள். இடுப்புல நீ 1 2 அடிச்சது இப்பவும் அவளுடைய இடுப்புல அதனுடைய ஸ்மெல் உண்டு. பல நேரத்தில் இந்த தாய், நான் அங்கேயும் சொன்னேன் இங்கேயும் சொன்னேன், ஃபுட்பால் களத்துல 11 + 11 11 + 11 22 பேர் கையில கிடைக்கிற ஒரே ஒரு பால், ஒற்ற பால். இது ஒவ்வொருவரும் கையில கால்ல அப்படி அடிபட்டு அடிபட்டு அது கோலாக்குவதற்கு அது படுகிற பிரயாசம். அதே போல இன்னைக்கு பல இடத்துல பெற்றோர்கள் பந்தாடப்படுகிறார்கள். ஒரு ஃபுட்பால அங்கடிச்சு இங்கடிச்சு அடிக்கப்படுகிறார்கள். உன்னை இடுப்புல தூக்கி சுமந்தது இன்னைக்கு ஒரு மொபைல் அடிச்சா 108 உங்க வாசலுக்கு வரும். அல்லேலூயா. ஆம்புலன்ஸ் வரும், ஆட்டோ வரும். அன்னைக்கு இதெல்லாம் இல்லாத காலத்தில் உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன் உனக்காக ஆற்றின சேவையும், உன்னை பராமரிப்பதற்காக நீனு அதாவது கற்பத்தில் இருக்க சொல்ல அருணாச்சி பழத்தையும் பின்ன வேற ஒண்ணுண்டே பப்பாளியும் அந்த அம்மா விரும்பியும் உன் ஜீவனை காத்துக் கொள்வதற்கு அவள் எடுத்த தியாகம் வேறு. ஆதலால் முதியவர்கள் வீட்டில் இருந்த அநியாயம் சனிய என்னதெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது முதியவர்கள் ஞானம் உள்ளவர்கள், முதியவர்கள் அறிவு பெருத்தவர்கள், முதியவர்கள் அனுபவித்து உலகத்துல எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாது என்று தெரிஞ்ச ஒரே நபர் உண்டால் அவர்கள். உங்களை விட படிப்பில்லாதவங்களா இருக்கலாம், உங்களை விட அறிவில்லாதவர்களா இருக்கலாம், உங்களை மாதிரி அழகில்லாதவர்களா இருக்கலாம். நான் இன்னைக்கு அங்கேயும் சொன்னேன் இங்கேயும் சொன்னேன், உங்களுக்கு அப்பா அம்மாவை எப்படி கனம் பண்ணுகிறார்கள் என்று நீங்க என் கூட ஒரு நாள் என் கார்ல நான் என் செலவுல நான் உங்களை கேரளாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறேன்.
அங்க நீங்க வேற ஒண்ணு செய்யணும். ஒரு டிக்கெட் எடுத்து நம்ம யாரும் பேச வேண்டாம், என் கூட நீங்க நடந்து வந்தால் அங்கு பெற்றோரை பார்க்கிற கவனிக்கிற 95 வயசுள்ளவனுக்கும் பைபாஸ் பண்ணுகிற ஒரு பெரிய நல்ல ஞானம் உள்ளவர்களை, ஆண்டவர் பெற்றோரை மதிக்கிறவர்களை நான் என்னால் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு 3 காரியத்தை பெரியவர்களை நம்ம என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. 1வது, முதியோரை பார்த்துக் கொள்ளுங்கள். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. இந்த வயசானவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, முதியவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆமென். முதியவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் வாசிக்கணும். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும். முதியவர்களை நம்ம என்ன செய்யணுமா சொல்லுங்க, உங்க வாயை வச்சு சொல்லுங்க பாப்போம். முதியவர்களை என்ன செய்யணுமா? கடிந்து கொள்ள கூடாது. எப்பா உங்களுக்கு ஒண்ணு பேச தெரியும், உட்காருங்க. ஏமா உனக்கு பேச தெரியாது. இந்த காலையிலே நான் விசுவாசிக்கிற பைபிள் முதியவரை என்ன செய்யக்கூடாதான்? கடிந்து கொள்ள கூடாது. இவ்வளவு நாள் உங்க அம்மாவை அப்பாவை நீ கடிந்து கொள்வாய் என்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், முதியவர்களை என்ன செய்யக்கூடாது? கடிந்து கொள்ள கூடாது. அவங்களை என்ன செய்யணுமா? வாசிக்கணும். முதியவர்களை கடிந்து கொள்ளாமலும் தகப்பனை போல. ஆமென். உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும் மாத்திரம் இல்ல, இந்த முதியவர்களை தகப்பனை போல. நீங்கள் அப்பா கிட்ட எவ்வளவு பணிவுள்ளவர்களா இருப்பீர்களோ பணிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப காரியம் எனக்கு எடுத்து சொன்னால நான் ஸ்பீடா போனதான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒருவர் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1:8. நீதிமொழிகள் 1:8. என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். உன் தகப்பன் புத்தியை கேள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எல்லாரும் பார்க்கணும். உங்க கவனம் மட்டும் இந்த வேத வசனத்துக்குள்ள இருக்கணும். என் மகனே உன் தகப்பனுடைய போதகத்தை கேட்காம விட்டுறாத. உன் தாய் உனக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை கேட்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு போகலாம், நீங்கள் குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் நாளை ஒரு உன்னத ஸ்தானத்தில் வரலாம். ஆனா அன்னைக்கு நான் வந்ததுனால இன்னைக்கு ஒருத்தன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன். நானே ராஜா, நானே மந்திரி. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மனசாட்சி கிட்ட உங்க இருதயத்துக்கிட்ட கேட்டு இன்னைக்கு கேட்கிறாரு, நீ உன் அப்பாக்குள்ள அம்மாக்குள்ள ஆலோசனை கேட்கிறாயா? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறாயா? அவர்களை மதிக்க வேண்டிய இடத்துல நீ மதிக்கிறாயா? இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சாட்டைய தேவாலயத்தில் கொண்டு வந்து உன்னுடைய போதகரை கொண்டு அந்த சாட்டையில அடிக்கிறாரு. ஏற்றுக்கொள்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். முடியல, வாசிக்கலாமே. அதே நீதிமொழிகள் 6:20. என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். உன் தகப்பனுடைய கற்பனைகளை காத்துக்கொள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தாயினுடைய போதகத்தை தள்ளாதே. ஓ ஸ்தோத்திரம். 100 ரூபாய் வந்தாலும் அதை எப்படி செலவாக்கணும் என்று அப்பனுடைய கற்பனை என்னுடைய மைண்டில் ஓடுகிறது. உன் தாய் வயது சென்றாலும் அந்த வசனம் என்ன சொல்லுது? உன் தகப்பனுடைய கற்பனைகளை காத்துக்கொள், உன் தாயினுடைய போதகத்தை தள்ளாத. மக்களே, குடும்பக்காரன் சில காரியத்துக்கு உனக்கு உதவிக்கு கேட்டுட்டு அவன் கதவடைச்சாமடா.
குடும்பக்காரன் உதவி செய்வாங்கன்னு சொல்லி உனக்கு வியாதிப்பட்டு இருக்கிற நேரத்துல 100 ரூபாய் கடன் வாங்க போனேன், அவன் தரல. அல்லேலூயா. உன்கிட்ட 10 காசு வர சொல்ல ஞானமா நீ செலவழிக்க பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அம்மா போதகம் பண்ண சொல்ல எந்த பிள்ளை கேட்கோ அந்த பிள்ளை கோடீஸ்வரன். ஆமென். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்ல தெரியும். 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா அப்பாவும் அம்மாவும். யாரு? பக்கத்து வீட்டுக்காரர். ஏ அப்பா அப்பனை வாப்போ, ஏ அப்பா எத்தனை இங்கிலீஷ்ல 26 அக்ஷரம் இருக்கோ அதுல உள்ள எல்லா கெட்ட வார்த்தையும் நம்ம பேசுவோம். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தகப்பன். அதுல கர்த்தர் 40 நாள் மோசே தேவ பாதத்தில் அமர்ந்த பொழுது கர்த்தர் அவங்கிட்ட கற்பலகையாக எழுதி கொடுத்தார். உன் தகப்பன் யாரு? உன் தாய். அதுல அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கிற வார்த்தையாகும். இன்னைக்கு காலையில வாசித்தோம். யார் யார் அப்பன அம்மைய மதிக்காம மிதிக்கிறீங்களோ, இதுக்கு கீழே வருது ஒரு பெரிய பெரிய ரகசியத்தை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து உங்ககிட்ட நான் ஜபத்தோடு தேவ பரிசுத்தாவியினுடைய அனைஞ்சிங்கோடு நான் நிற்கிறேன். அப்பாவை அம்மாவை கனம் பண்ணுகிறோமா? ஆமென். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறோமா? உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஆன உடனே 5 ஸ்டார் ஹோட்டல்ல கேக் கட்டிங், எங்க 3 ஸ்டார் ஹோட்டல்ல கேக் கட்டிங், அது ஸ்டேட்டஸ் ஏ அப்ப பறக்கும். இன்னைக்கு காலையில மனசாட்சி கிட்ட கேட்கிறேன், எத்தனை பெற்றோருக்காக இங்க இருக்கிற வாலிப சகோதரா, திருமணமான சகோதரா, அம்மாவுக்கு அப்பாவுக்கு கேக் வெட்டி இருக்கிற, அப்பாவையும் அம்மாவையும் பிறந்த நாளுக்கு திருமண நாளுக்கு எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சீங்க? பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், சகோதரா அப்பனையும் அம்மையும் நீ கனம் பண்ணினால் நீ ஊர்ல பெரிய ஆளு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பது பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். இதுவரை அப்பாவை அம்மாவை பந்தாடின, அப்பாவும் அம்மாவை எதிர்த்த, அப்பாவும் அம்மாவுக்கு எதிர்த்து விவாகமான உங்களை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு காலையில ஆராதனை முடிஞ்சு திருவிருந்து முடிஞ்சு வீட்டுக்கு போய் அம்மாவுடைய அப்பாவுடைய பாதத்துல நான் உங்களை பேசினது உண்மை, உங்களை ஏளனமா எண்ணினது உண்மை, மன்னிங்கமான்னு சொல்லி மன்னிப்பு வாங்கினால் ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களை வர்த்திக்க செய்வார். இது கர்த்தர் வார்த்தை என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். முடியல, வாசிக்கலாம். உபாகமம் 27:16. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான் தசம பாகம் கொடுத்தாலும் உன்னை சாபம் போடுவான்னு பிரசங்கிக்கிற பாஸ்டர் அல்ல. நீ காணிக்க கொடுக்காவிட்டால் உன்னை சபிப்பார் என்று பிரசங்கிக்கிற போதகர் அல்ல. அப்பனையும் அம்மையும் கனம் பண்ணாம போனா உனக்கு ஒரு சாபம் உனக்கு முன்னாக நிற்கிறது. வேதம் சொல்கிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்பனும் அம்மையும் உன்னை சாபமிடக்கூடாது, உன் தாயும் தகப்பனும் உன்னை சாபமிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதுல ஒரு பிரதானமான வசனத்தை சொல்ல போறேன், அதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி அதை மெமரி பண்ணணும். வாசிக்கலாம். ஏசாயா 45:10. தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் வீட்டுல நான் பிறந்திருக்க வேண்டியது, போய் இந்த வீட்டுல பிறந்தேன். கஞ்சிக்கு வக்கில்லாத அப்பனும் அம்மையும், ஒரு வஸ்திரம் வாங்கி தர முடியாத அப்பனும் அம்மையும், ஏன் என்னை ஜனிப்பித்தீர்,
ஏன் எனக்கு ஜென்மம் தந்தீர் என்று கேள்வி கேட்கிற சகோதரா, உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பேராபத்து நிற்கிறது. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருக்குள் நின்று சொல்லுகிறேன், அப்படி சொன்ன பல వ్యక్తిகள் இதுக்குள்ள உண்டு, வெளியில சொல்ல மாட்டேன். எங்க உண்டு? என்ன சத்தமே இல்லையே, இங்க உள்ள உண்டியா. சோத்திரம். என்னடா இந்த ஆளு வீட்டுக்காரங்களை அவ்வளவு ரகசியமா கேமரா வச்சிருக்கிறாரோ. எனக்கு பரிசுத்த ஆவிக்கும் ஒரு கேமரா உண்டு. ஆமென், அல்லேலூயா. அவர் எனக்கு வசனத்திலிருந்து வெளிப்படுத்துவார். காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல 1ஆம் தேதி வாரத்துல நல்ல வாக்கு தத்தத்தை, நல்ல சூப்பரான என்ன சோப் பண்ணக்கூடிய ஒரு பிரசங்கமா இருக்குன்னு நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு சர்ஜரி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தை சீர்படுத்த வேண்டிய, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய ஒரு சர்ஜரி. ஆமென். காலையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க. 1வது, முதியவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்துக்கிடுவீங்களா சகோதரமாரே? இன்னைக்கு நம்ம பிரவீனும் மனைவி இங்க வந்து நிற்க சொல்ல, அவங்க 2 குடும்பமும் எவ்வளவு சந்தோஷித்திருக்கும். ஒரு நீண்ட நாள் கனவை ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர் கண்களை பார்க்க வைத்தார். நான் பிரவீனுக்கும் தனுவுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய உபதேசம் என்னன்னா, உங்க 2 பெற்றோர்களை நீங்க மதிச்சா மாத்திரம் போதும், பின்ன வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக வந்து விட வேண்டும். நான் அன்னைக்கு சொன்னேன், இப்பவும் சொன்னேன், இந்த 4 பேரு கண்களில உங்க 2 பேரை வச்சு என்ன வரக்கூடாது? கண்ணீர் வரக்கூடாதுயா. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் மாத்திரம் இல்ல, இந்த திருச்சபையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற ஒருவருடைய பெற்றோருடைய வாழ்க்கையில உங்களை வச்சு கண்ணீர் வரக்கூடாது. வாசிங்க. யாத்திராகமம் 21:15-17. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். எல்லாரும் பாருங்க, யாராவது உங்க அப்பாவை அம்மாவை நீங்க அடிச்சிருக்கிறீங்களா? கையில மாத்திரமல்ல, வாயில, வார்த்தையில. அப்படி செய்கிறவனை நியாய பிரமாணத்தின் சிற்பி என்று அறியப்படுகிற, அல்லேலூயா, கெமாலியனுடைய பாதத்திலிருந்து நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்ட இந்த பவுல், இந்த மோசையோடு கர்த்தர் எழுதி கொடுத்தார். அப்பன அம்மைய யாரெல்லாம் நம்ம அடிச்சோமோ, யாரெல்லாம் அடிச்சோமோ, நீ கொலை செய்யப்பட வேண்டும். நான் சொல்லல, சத்திய வசனம் சொல்லுகிறது. ஏமா உனக்கு ஒண்ணு தெரியாம பேசாம அங்க உட்கார. தள்ளி விடுகிற பிள்ளைகள், தள்ளி விடுகிற பிள்ளைகள். அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லப்பா, முன்ன மாதிரி இல்லை, நான் உங்களை விட வளர்ந்துட்டேன், உங்களை விட படிச்சுட்டேன், உங்களை விட கை நிறைய, மலையாளத்தில் சொன்ன ஜோர்ஜ் குட்டி என் கையில உண்டு. என்னது? ஜோர்ஜ் குட்டி என்கிட்ட உண்டு. இன்னைக்கு காலையில உன்னை இவ்வளவு வளர்த்தி ஆளாக்குவதற்கு நான் இன்னைக்கும் நினைக்கிறேன், 9 பாத்திரத்தில் கஞ்சுண்டு, ஆனா 2 பாத்திரத்துல கஞ்சி இருக்காது, கஞ்சி தண்ணி தான் இருக்கும். இன்னைக்கு நானு ஆகாரத்தை விரயம் பண்ணாததற்கு ஒரு காரணம், நான் எவ்வளவுதான் ஆகாரத்தை நல்ல ருசி உள்ள சாப்பாடு சாப்பிட்டாலும் பாஸ்டமாட்ட சில நேரத்துல பச்சை மிளகும் அந்த சின்ன வெங்காயம் வாங்கி சாப்பிடுகிற அனுபவம் இன்னைக்கும் எனக்கு தந்திருக்கிறார். லுக்கிங் பேக்வர்ட், திரும்பி வாழ்க்கையை பார்க்கணும். உன் அப்பன் அம்மா செய்த தியாகத்தை மறக்க கூடாது. இன்னைக்கு காலேஜில் எல்லாம் போனோம்னா நம்ம ஸ்டைல் மாறும், பேச்சு நடக்க மாறும், இந்த முடி ஸ்டைல் எல்லாம் மாறும். ஹலோ சோத்திரம்.
நான் உங்களை சொல்ல, நீங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க. கண்மணிகள் நீங்கள். இந்த காலையில் இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, முதியவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். முதியவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். வாசிங்க நீதிமொழிகள் 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். நம்ம ஆட்கள் பாக்கெட் அடியில வில்லமாறாகும். என்னது? பாக்கெட் அடியில வில்லமாறாகும். அப்பா எப்ப தூங்குவாரோ அப்ப அதுல இருந்து 100 ரூபாய் சூட்டுவான். அம்மா மாதிரி அதை விட வில்லு. துணி அலக்க சொல்ல தெரியாம என்ன விழுந்துரும், அந்த ஐயாவுக்கு தெரியாம ஒரு 500 மாட்டிரும். இந்த மனுஷங்கிட்ட கேட்கவே இல்லை, இவர் தரல பாருங்க, ஆண்டவர் என் கையில கொண்டு தந்துட்டாரு. தவறு உண்மைதானே? இங்க உங்களை சிரிக்க பார்க்க சொல்ல எத்தனை பேரு இப்படி எடுத்திருக்கிறீங்க? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்லுதார். தம்பிமார் அதை வாசிக்கணும். திருப்பி ரிட்டன். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். போதும். மனைவி சொல்ல, இங்க வாங்க, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். அப்பா கிட்ட அந்த இடத்தை வாங்கி எழுதி வாங்கிட்டாங்க. ஐயோ, இந்த இடத்தை வாங்குது வரையும் அப்பா 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 ஏ அப்பா, கார் என்ன, BMW என்ன, இனோவா என்ன கூட எழுதி முடிச்சோம். ஏமா நாளை தொட்டு இந்த வீட்டுக்கு நீ ஏற வரக்கூடாது, உன்னால வீட்டுல சல்லியும், உன்னால வீட்டுல சமாதான கேடு. சொத்த பெற்றோர்களுடையதான், அது உங்களுக்கு பாத்தியப்பட்டதுதான். ஆனா திருட்டுத்தனமாக அப்பா கைய வச்சு அம்மா கைய வச்சு எழுதி வாங்காதீங்க. எந்த ஒரு ஆசீர்வாதமும் அவங்க மன நிறைவாக தர வேண்டும். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்கிறார். இன்னைக்கு காலையில யாராவது உங்க அப்பா அம்மாவை இதுவரை வேதனைப்படுத்தீங்களா? இப்போ உங்க மனசாட்சி கிட்ட லைட்டா டச் பண்ணிருக்கோம். எங்க நீங்க தவறுனீங்க? இன்னைக்கு போன உடனே நீங்க செய்து பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். இந்த மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மெமரி பண்ணிருக்கிறீங்க. இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தினா நாளை அற்புதம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தினா நாளை உனக்கு அற்புதம். அப்போ உன்னை பரிசுத்தப்படுத்தணும்னா நீ அப்பாவை அம்மாவுக்கு டிமிக்கி கொடுத்த, வேதனை கொடுத்த, கண்ணீரை வளைத்தாய், ஓடி போய் ஒப்புரவாவாயா? நான் 1ஆம் தேதி காலையில் சொன்னேன், இளையகுமாரன் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன். எவனுடைய வாழ்க்கையில ஒப்புரவு வருகிறதோ அவன் பட்சத்தில் யாக்கும் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையினால பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாட்டுவோம், ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை அனுப்பினீர், வார்த்தையின்படி வாழ வளர கிருபை தாரும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.